நான் மகாலட்சுமி வந்திருக்கேங்க. ஏன் இப்படி வந்து படுத்திருக்கீங்க? உங்க மொத்த குடும்பமும் உங்களை இந்த நிலைமையில பார்க்க முடியாம இந்த ரூம்க்கு வெளியே நின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அத பத்தி எல்லாம் யோசிக்காம இருக்கிறது சரியா? நீங்க எழுந்து வரணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீங்க வேணும். எழுந்து வாங்க. நான் உங்க வாழ்க்கையில வந்தது வேணா விபத்தா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நடந்த இந்த விபத்துல இருந்து நீங்க மீண்டு வரணும். என் வாழ்க்கையில உங்க கையால கட்டின இந்த தாலிய பொக்கிஷமா நினைக்கிறேன். அத நான் சாகுற வரைக்கும் என் கழுத்துல இருக்கணும். என்னை ஏமாத்திராதீங்க. உங்களுக்காக அம்மனுக்கு குங்கும பூஜை பண்ணி பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்க இருக்கிற நிலைமையில உங்களுக்கு நான் பிரசாதம் கொடுக்கறது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா என் மன திருப்திக்காக நான் சாமிகள் சொன்ன இந்த பரிகாரத்தை முழுசா பண்ண நினைக்கிறேன். நான் மனசார வேண்டி இந்த பூஜை பண்ண குங்குமத்தை உங்க நெத்தியில வைக்கிறேன். சிஸ்டர், ஒரே ஒரு வாட்டி நான் திரும்ப பாத்துக்கிறேன் சிஸ்டர். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க மேடம். இந்த மாதிரி டைம்ல உள்ள யாரும் போக கூடாது. அவரு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. சிஸ்டர், இந்த ஒரே ஒரு வாட்டி என்ன விடுங்களே. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. நான் போய் திரும்ப பார்க்கணும். ஒரே ஒரு வாட்டி நான் பார்க்கணும் சிஸ்டர். ஐயோ மேடம், சொன்னா கேளுங்க. அவருக்கு மயக்கம் தெளிஞ்சதும் நாங்களே சொல்றோம். ப்ளீஸ் என்ன விடுங்க. போய் பாருங்க. இப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். எங்க சூழலை புரிஞ்சுக்கோங்க. நாங்க சொல்லும் போது போங்க. இந்த தாலிய நீங்க எங்க நல்லூர் அம்மா சாட்சியா வச்சு என் கழுத்துல கட்டினீங்க. அம்மன் சாட்சியா நடந்த அந்த கல்யாணம் உண்மைனா நான் இப்ப உங்களுக்கு பண்ணிருக்கிற இந்த பூஜையால நீங்க இப்பவே கண் முழிக்கணும்.